தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. இதான் என்னோட கடைசி வீடியோன்னு. அது என்ன விஷயம்னு டீட்டெயிலா நான் இந்த வீடியோ எண்டிங்ல சொல்றேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஸோ சாரி ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து டிலேடா வந்து போஸ்ட் பண்றதுக்கு. அ எப்பயும் போல மன்னிச்சுக்கோங்க. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க. நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல், அதுக்கப்புறம் நாங்க எங்கெல்லாம் போனோன்றத காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நாங்க அங்கருந்து கிளம்பி அசாம்ல வந்து ஒரு வெட்டிங்க்காக வந்து போயிட்டுருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஆன் த வேல பார்த்தீங்கன்னா, இந்த லேக் கிட்ட வந்து நாங்க ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இதுக்கு பேரு உமாயும் லேக் வியூ பாயிண்ட்ன்னு இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த லேக்ல வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ஏன்னா வந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் அசாம்க்கு. எப்படியோ வந்து ஒரு 7 ஹவர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு மெகாலயாலேருந்து அசாம் போறதுக்கு. அதனால அங்கங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு போலான்ட்டுன்னு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இது வந்து வேற ஒரு இடத்துல சாப்பிடுறதுக்காக வந்து ஸ்டாப் பண்ண இடம். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் பாருங்களேன், எவ்ளோ ஃப்ளவர்ஸ வந்து வச்சு சூப்பரா இருந்தது. ஆனா இங்க என்ன பார்த்தீங்கன்னா, வெளியில தாங்க இப்படி இருக்கு. ஹோட்டலுக்குள்ள கூட ஒண்ணுமே இல்ல சாப்பிடுறதுக்கு. டேய் ஹோட்டல் தானடா அது. என்ன ஹோட்டலாவா? நீ வெளியில படிச்சு பார்க்கல? என்ன? யாருமே உள்ள வரக்கூடாதுதான் துபாவூர் ஹோட்டல்னு பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம். இன்னும் உள்ள வர சொன்னது? வெளியே போய் படிச்சு பார்த்து தெரியும் போ. அங்க உள்ள போய் கேட்டா யாருமே இல்ல அந்த ஹோட்டல்ல. சும்மா அந்த சர்வ் பண்றவங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெளியில மட்டும் இவ்ளோ அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு வழியா வந்து அசாம் வந்து ரீச் ஆயாச்சு. இந்த ஹோட்டல்ல தான் நாங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து நல்லா இருந்தது இந்த ஹோட்டல் கூட. புதுசா வந்து கட்டியிருந்தாங்க அசாம்ல. ஸோ இந்த ரூம் தான் முதல்ல எங்களுக்கு குடுத்தாங்க. இந்த ரூம்ல தான் நீங்க ஸ்டே பண்ண போறீங்கன்னு. ரொம்ப சூப்பரா இருந்தது, ஜாலியா இருந்தது அப்படின்ற மாரி ஹேப்பியா இருந்தது. ஏன்னா இந்த ரூம்ல வந்து ஒரு பால்கனி இருக்கு. அந்த பால்கனிய பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா கொஞ்ச நேரத்திலே எங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்தது. நீங்க இந்த ரூம விட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கணும் வேற ரூமுக்கு. மாப்பிள்ளை சாருக்கு இந்த ரூம் வேணுமா? அப்படின்னு சொல்ட்டாங்க. சரி ஓகே. மாப்பிள்ளை சாரே கேட்கும்போது என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்லேருந்து நாங்க வேற ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஆனா அந்த ரூம் வந்து இந்த ரூம விட ரொம்ப சூப்பரா பெட்டரா இருந்தது. இன்னும் பெருசா தான் இருந்தது. பொண்ணோட அக்காவும், அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வந்து எங்கள வெல்கம் பண்றதுக்காக ஹோட்டலுக்கே வந்திருந்தாங்க. திருக்காணி இருக்கிற அழகுக்கு சீமையில இருந்து தான் மாப்பிள வருவான்னு சொன்னேன்ல. சீமை துறையே வந்துட்டான் பாரு. ஸோ நாங்க எல்லாம் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து ஒரு 11 பேர் தான் மொத்தமா 14 பேரு மொத்தமா இருந்தோம்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு வேற பெரிய ரூம் குடுத்துருந்தாங்கன்னு. அந்த ரூம் தான் இது. ஸோ அந்த நைட் வந்து இந்த ரூம்ல ஸ்டே பண்ணி ஜாலியா வந்து ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் எங்களுக்கு பொண்ணு வீட்லருந்து வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. இந்த கிழவிக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9 10 இருக்கும். ஒரு மத்தியானமா போய் அவங்க வீட்ல சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருந்தது. பொண்ணுக்கு வந்து ஏதோ செய்யணும் அப்படிலாம் கூப்பிட்டுருந்தாங்க. அதனால நாங்க அங்க போயிருந்தோம். எவ்ளோ ஸ்வீட்ஸ் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து அவங்க ஊரு டிஷ்ஷஸ் வந்து இது இருந்தது. இது வந்து அவங்களோட ஊரோட ஸ்பெஷல் ஸ்வீட் ஏதோ ஒண்ணு. நம்ம ஊர் கொழுக்கட்டை மாரி தான். உள்ள வந்து எள்ளு ஸ்டஃபிங் பண்ணி வெளியில வந்து கொஞ்சம் ட்ரையானா இருக்கும். சாஃப்ட்டா இருக்காது. பட் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கலாம் கிளம்பி பொண்ணு பார்க்கறதுக்காக மேல போனோம். அவங்க ஊர்ல பொண்ணு வரும்போது கொலவ சத்தம் மாரி போடுறாங்க பாருங்க. ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஊருப்படி அவங்க கல்யாணம் பண்றத எங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவும், ஒரு மாரி புதுசா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட கல்ச்சர்ல வந்து எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஊர் சிஸ்டம்ல எப்படி பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும், சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தூர் வைக்கிறது. இது வந்து பையனோட அக்காவா இருந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சிந்தூர் வைக்கிறது தான் முக்கியமான விஷயம் அவங்களோட வெட்டிங்ல. அச்சச்சோ! பொண்ணு பேர சொல்ல மறந்துட்டேனே! இவங்களோட பேரு வந்து திருதி. அ நல்ல பேரு இல்ல, அழகா இருக்கு. அப்புறம் மாப்பிள்ளை பேரு பிரசாந்த்.
இவங்க வந்து வெட்டிங் வந்து வீட்லயே வந்து வச்சுட்டாங்க. அதனால தான் அவ்ளோ சூப்பரா வந்து வெளியிலயே வந்து சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்குள்ளர. அந்த புக்ஸ் பார்த்தீங்களா? எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த திருதி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவ்ளோ புக்ஸ் வந்து படிப்பாங்க. எழுதியிருக்காங்க. அவங்க அப்பா நெறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அந்த மாரி வீடு ஃபுல்லா புக்ஸா தான் இருந்தது அது. அதுக்கப்புறம் அவங்க வந்து மாப்பிள்ளைக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு ட்ரெஸ் வந்து குடுத்து விட்டுருந்தாங்க. அது நான் கொண்டு வந்து இவர்கிட்ட குடுத்தேன். மாப்பிள்ளை சாரும் ரெடி ஆயிட்டாரு. இதுதான் அவரோட காஸ்டியூம். நம்பளது மாதிரி தான் ஹோமமெல்லாம் நடத்தி சிம்பிளா வந்து பண்ணியிருந்தாங்க. பட் நம்பளதுல நெறைய இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் சிம்பிளா தான் இருந்தது. பாருங்க இந்த மாரிலாம் தான் அவங்களோட வெட்டிங் நடந்தது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. ஃபோட்டோகிராஃபர்க்கே டஃப் குடுக்குற அளவுக்கு நான் வந்து ஃபோட்டோஸோ, வீடியோஸோ வந்து எடுத்துட்டு இருந்தேன். இங்க யாரும்மா ஃபோட்டோகிராஃபர்? நானா? நீயா? அப்படின்றது அளவுக்கு வந்து அவர் மைண்ட் வாய்ஸா இருந்திருக்கும். ஏன்னா, அவருக்கு முன்னாடி நின்னு நான் தான் வந்து வளைச்சு, வளைச்சு எடுத்துட்டு இருந்தேன். என்ன பண்றது? நம்ம செய்ற வேலைக்கு வந்து சின்சியரா இருக்கணுமா? இல்லையா? மூஞ்சி தெரியுமா என்னையா அது கேமராக்கு நடுவில் விட்டு தான் எடுப்பியா தம்பி? போட்டோகிராஃபி ஆர்வம்லாம் இருக்கு. ஓகே, என்னைய கூப்பிடுறேன் காசு கொடுத்து. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கரெக்ட், டிஸ்டன்ஸ் போயிட்டு நீங்க பாட்டு நான் பாட்டு எடுக்கிறேன். ஃபைனலி இந்த கல்யாணம் சூப்பரா முடிஞ்சதுங்க. இந்த அழகான கப்பல்ஸ்க்கு நம்ம நிக்கி வெர்சஸ் காய் சேனல் சார்பாக ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு விஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, நாங்க அங்க இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். காமாக்கியா கோயில்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த அம்மன் கோயில் வந்து அங்க. ஸோ நார்த்ல வந்து என்ன பெரிய பெரிய ஆக்டர்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி இந்த கோயில வந்து மிஸ் பண்ணாம வந்து போவாங்கன்னு வந்து சொல்றாங்க. இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வேண்டிக்கிட்டு நம்ம ஊர்ல வந்து ஆடு எல்லாம் விட்டுருவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கோயில்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடுங்க வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. அங்க பார்த்தீங்களா? எவ்ளோ வந்து புறா இருக்கு. இந்த மாரி தான் இருக்கும். அந்த ஊர்ல வந்து ஆடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா இருக்கு. எடுத்துணிய கெளிடுது. முக்கவாசி ஆடு, காவாசி நாயே. ஐயோ முச்சுரு நாய்ங்க. எங்கேயோ பெருசா இருக்கே ஒரே ஒரு ஆடு. பின்னாடி பாருங்க குட்டி ஆடு. அந்த குட்டி வந்து அது குட்டி ஆடு இல்ல. ஆடு சைஸே அவ்வளோதான் மொத்தமாவே. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்குள்ள ஒரு சின்ன கொளை மாதிரி இருக்கு. இங்க வந்து கை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயினான உள்ள சன்னதிக்குள்ள போனோம். பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணதே கிடையாதுங்க. சடனா நடந்தது. எனக்கே வந்து தெரியாது. நான் வந்து போறேன் அப்படின்றதே தெரியாது. இது சடன் ப்ரோகிராம் தான். அதனால தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்கேயோ இருக்க நானு, எங்கேயோ இருக்க கோயில்ல வந்து விசிட் பண்ணோம்னா வந்து இது ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்தது. அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு கோயிலுக்கு வந்து நம்ம போனோம்னா, அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் முடியாதுங்க. பொம்பளை பிள்ளைங்க போறது கண்ணுக்கு தெரியல. ஒழுங்கா போகாம சிலுத்துக்கிட்டு போறான். நம்ம நெனச்சா கூட சில கோயிலுக்கெல்லாம் போக முடியாது. ஆனா சம்மந்தமே இல்லாம வந்து எங்கேயோ இருக்க கோயிலுக்கு வந்து என்ன வந்து வர வச்சிருக்காங்கன்னா, இருக்கு. என்னமோ இருக்கு. இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த மாரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அங்க போணும்னு இருந்தா மட்டும் தான் போக முடியும். ஃபைனலி எனக்கு சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோயிலு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷன். இதுதான் அந்த மண்டபம். இந்த மண்டபத்தில தான் வந்து ரிசப்ஷன் நடந்தது. பட் வந்து இது மண்டபம்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல நடந்த ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் சொல்லலாம். ஓப்பன் ஸ்பேஸ் தான் அது. ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா, மத்தியானமா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அரவுண்ட் 12:00 ஏதோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கலாம் அங்க போயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவங்களோட கல்ச்சரான ஒரு டான்ஸ் வந்து அந்த அசாமி டான்ஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சைட்ல வந்து இருக்காங்க பாருங்க. சூப்பரா வந்து இருந்ததுங்க. அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ். பட் ஆனா சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. இவங்க வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. காட்டுறேன் பாருங்க.
அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகி அந்த இதில் உட்காந்துருந்தாங்க. வரவங்களெல்லாம் வந்து ஸ்டேஜுக்கு வந்து அவங்களுக்கு கூட ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்களோ இல்லை ப்ரெசன்ஸ் கொடுக்குறவங்களோ எதுவாக இருந்தாலுமே அந்த ஒரு கையில் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க, அதை வச்சு தான் அவங்க அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. அப்புறம் அதில் தான் அவங்களோட கிஃப்ட்டையும் வச்சு கொடுக்குறாங்க. அவங்களோட சிஸ்டம் வந்து அந்த மாதிரி இருந்தது. அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு. பார்த்தீங்களா? ஆட்டமும், பாட்டமும், கொண்டாட்டமும் செம்ம ஜாலியா இருந்ததுங்க. செம்ம வைபா இருந்தது. யாருமே ஆடாம இருந்தாங்க. நான் ஆடுறத பார்த்து எல்லாருமே ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது ஆனா. ஆனா இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி வெட்டிங்க்காக வந்த அசாம் பயணம் முடிஞ்சது. ஷில்லாங் பயணம் முடிஞ்சது. எல்லாமே சந்தோஷமா முடிஞ்சுச்சு ஒரு வழியா. எங்களுக்கு குவாஹாத்திலேருந்து ஃப்ளைட் இருந்துச்சு. ஸோ நானும் நிக்கியும் மட்டும் வந்து சென்னைக்கு வந்து டைரெக்டாக வந்துட்டோம். மற்றவங்கெல்லாம் வந்து பெங்களூருக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து பெங்களூரில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே ஃப்ளைட் இருந்தது. ஸோ இவங்கள விட்டு நான் மட்டும் தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்தது. 1 வீக் இவங்க கூட ட்ராவல் பண்ணியிருந்தாலும் மெமரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் வந்து என்னோட ஆன்ட்டினால தான் கிடைச்சது, நிர்மலா ஆன்ட்டினால. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆன்ட்டி. I know. Absolutely. Thank you. தேங்க்யூ பிரசாந்த். ஃபைனலி இந்த ட்ரிப்பை வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து நீங்கள் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். I like to take this opportunity to thank each and every one. I love you guys so much. Thank you for being there for me. Love you. ஃபைனலி உங்களுக்கெல்லாம் டாட்டா பாபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெவி ஆட்டோட கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ தான் கடைசி வீடியோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஷில்லாங் மேகாலயா வீடியோ இதுதான் லாஸ்ட்டு. என்ன 3rd பார்ட்டு, ஃபைனல் பார்ட்டு. நான் எப்படி வீடியோ போடாமல் இருப்பேன்? சும்மா ப்ராங்க். ஏமாத்திட்டீங்களா? நெக்ஸ்ட் வீடியோக்காக காத்துட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் கூடயும் சேர்ந்து நானும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.